ருத்ராஜ் கைகோட்டா எல்லாரும் போட்டு சம்மடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு தடவை கெட்ட வார்த்தை பண்ணி பேசிக்கிறேன். நீ வேணா திட்டத்துக்கு தான். ஒரு தடவை இல்ல, எத்தனை தடவை ஏட்டான்னு கேட்டா ஆல்ரெடி ஒரு பிளேயிங் 11 இருக்கு, அது வின்னிங் காம்பினேஷன்ல இருக்கும்போது ஏன்னா திருப்பி மாத்துறீங்கன்னு கேட்டாங்க. ஒரு வின்னிங் காம்பினேஷன் வச்சிருந்தாங்க, 2 மேட்ச் கண்டினியூஸா ஜெயிச்சு அதை தேவையில்லாம எஸ்ஆர்எச் கூட மாத்திட்டாங்க. அகில் ஹுசைனை மாத்தி இங்க கொண்டு வந்த மேத்யூ ஷாட் வந்து ஆஃப் ஸ்பின்னரா வந்து போட வைக்கலாம்னு சொன்ன ஐடியா கரெக்ட் தான். ஏன்னா மேல 3 லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. ஆனால் அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் அவர் பேட்டிங்கில் உள்ள வரும்போது பேட்டிங் ஆர்டரே சேஞ்ச் பண்ண வேண்டியதாச்சு. டெவால் பிரேவிஸ் நம்பர் 4 வருவார், நம்பர் 5 இல்லாமல் நம்பர் 6 வர ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் சிவம் துபே வந்தார். அதுவே மிகப்பெரிய பிளாக் கேஷாக இருந்தது. ருத்ராஜ் கைகோட்டா அடிக்க முக்கியமான காரணமே அன்சுல் கம்போஜ் வந்து பயங்கரமாக போட்டுட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு வெறும் 3 ஓவர் கொடுத்துட்டு நூர் அகமது 4 ஓவர் ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆச்சு. அதுக்கு அவர்கிட்ட ஆன்சர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை தான். இப்போ ஆயுஷ் மாத்திரைக்கு ஆம்ஸ்டிங் டார் இருந்தது. ஆனால் தலைமை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 2 டபுள் ஒரு சிங்கிள் அப்படின்னு ஓட வச்சு அவர் அவுட் ஆக்கிட்டாரு. அவன் நொன்றான், அவனை இன்னொரு பால் ஆட வைக்கிறீங்க, ஓட வைக்கிறீங்க. இந்த சீசன்ல ஒன் ஆஃப் த ஸ்ட்ரைக்கிங் பாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்டார்ஸே வந்து ஆயுஷ் மாத்திரே தான். அவனை இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்ணது என்னால ஐ ஜஸ்ட் குடன்ட் அக்செப்ட் இட். சீசனோட ஸ்டார்டிங்ல என்னதான்ப்பா சிஎஸ்கே போலிங்கே இல்லை, கண்டிப்பா தோத்துருவாங்கன்னு சொன்னாலும் பயங்கரமா 2-3 மேட்ச் அவர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க சொதப்படுறதே பேட்டிங் ஆர்டர்லயும் ஃபீல்டிங்லயும் தான். ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணாலே ஜெயிக்கலாம். ஆனா எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸும் ருத்ராஜ் கைகாட்டுக்கு ஒன்று சொல்றாங்க, ஒழுங்கா ஜெயிக்கிறதுக்கு வழிய பாரு. இனிமே செருப்படுத்த பருப்படுத்தன்னு வச்சுக்கிட்ட நான் எதை எடுப்பேன்னு எனக்கே தெரியாது.